ஹாய், ஹலோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு லென்த்தான வீடியோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். அது வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்டேட் வந்து குடுத்துருந்தேன். இந்த லென்த்தான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ சுவாமி மலையிலேருந்து ராஜகிரி போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து நான் பேசியிருந்தேன். ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி ஓட்டுறான். நான் வந்து பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா ரீச் ஆகல பேசுனது. சரியான நாய்ஸு, நாங்க ஓட்டிட்டு போற வண்டி சவுண்டு, அதுக்கப்புறம் ரோட்ல போற வெஹிக்கிள் சவுண்டு, வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்து பதிவாவல. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீடியோ எடுத்துட்டு, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில ஒரு 9 மணி இருக்கும். ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லிட்டான், ராஜகிரிக்கு போணும் ஒரு வேலையா. காலையில கிளம்பிரு அப்படின்னு. நான் காலையில கிளம்பி இருந்துட்டேன். 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். நான் என்ன நெனச்சேன்னா, இப்போ சுவாமிமலையிலேருந்து போணும்னா கபிஸ்தலம். அந்த ரோடு வழியா போனோம்னா, ரோடு நல்லாருக்கும் அந்த பக்கம். அ அட்மாஸ்பியருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு அந்த சைடு ரொம்பவுமே டேமேஜா இருக்கு. அந்த கபிஸ்தலம் மின்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு டேமேஜ் தான். கபிஸ்தலத்துக்கிட்ட ரோடு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு அதாவது திருவல்ஜரி, அப்புறம் சுந்தர பெருமாள் கோயில், பாபநாசம் அந்த வழியில போயிருக்கேன். ரோடு ரொம்ப நல்லாருக்கு. ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த வழியில தான் நாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருவலஞ்சுழி. ஸோ, இந்த ரோடு தான் வந்து சாய்மலை உள்ள வரதுக்கு கனெக்ட் ஆவறது. ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா பட்டீஸ்வரம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரோடு ரொம்பவுமே டேமேஜா இருந்துச்சு. முன்னாடினா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் வந்திருந்தேன். அந்த டைம்ல சரியான டேமேஜா இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு போட்டிருக்காங்க. எனக்குமே வந்து ஃப்ரெண்டு சொன்னா ரோடு போட்டிருக்காங்க. இந்த வழியா போவோம் அப்படின்னு. சரின்னு சொல்ட்டு நாங்க கெளம்பிட்டோம். காலையிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர்ல தான் போனோம். எப்படியும் ஒரு 50 ஸ்பீடு. அதுவே ஸ்ப்ளெண்டர்ல வந்து வேகமா தெரிஞ்சுச்சு. காலையிலயே நல்லா ஜில் ஜில் ஜில்னு காத்தடிக்குது. மழை கிழ வந்துற போதோன்னு பயந்தோம். சரி பரவால்ல. மழை வந்தாலும் நனஞ்சுக்கலாம். மழைய பார்க்குறதே இப்போ வந்து ரொம்ப ரேர் தானே. வெளிநாட்லலாம் வந்து எங்க மழை பெய்யுது? ஒண்ணு பனி, இல்லன்னா வெயிலு. அப்படியே மழை பெஞ்சாலும் 2 நாள் இல்ல 3 நாள். இந்த மழையில நனையிறது வந்து ஸ்கூல் படிக்கும்போது தான். ஸ்கூலு டூ 10த், 11த், 12த் காலேஜ் டைம்ல கூட மழையில நனையிற வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்ததுனால. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சு வருவோம். சில நேரம் மழை பெய்யும். அப்படியே நனைஞ்சுக்கிட்டே வர்றது அந்த ஃபீல் நல்லாருக்கும். மழை வரும் அப்படின்னு நெனச்சோம். மழை வரவே இல்ல. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா போட்டிருக்காங்க. இது எந்த ரோடுனா, கும்பகோணத்துலேருந்து தாராசுரம், அதுக்கப்புறம் திருவலஞ்சலி, அதுக்கப்புறம் சுந்தர பெருமாள் கோயிலு, பாபநாசம், ராஜகிரி இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மின்னாடி உள்ள ரோடு வந்து ரொம்ப டேமேஜ். ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டவே கடுப்பா வரும். இன்னொன்னு நம்ம ஊர பொறுத்தவரை என்னன்னா, ஓவரா டஸ்ட்டு. ஒண்ணு வெளிய நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னாவே, கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும். 2வது கண்டிப்பா கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். 3வது வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா, கண்டிப்பா முதல்ல ஹெல்மெட் போட்டுக்கணும். இது நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட பொறுத்தவரை வெஹிக்கிளே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நான்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். மெட்ரோல போயிட்டு வந்துகிட்டு. எப்பயாவது ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வருவாங்க. அதில போறதோட வந்து, நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் தான் பைக்கு. ஸோ பைக்கு ஓட்டுறதே வந்து அது ஒரு தனி ஸ்டைலு. ஆ அது எப்படி சொல்றது? எனக்கெல்லாம் வந்து எப்படா ஊருக்கு போவோம்? எப்படா பைக் எடுத்து ஓட்டுவோம்? அந்த மாரி ஒரு ஆசை. ஏன்னா நம்ம ஊர பொறுத்தவர இப்ப வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு கார் மேல எப்படி ஒரு கிரேஸு அப்படியோ, நம்ம ஊர பொறுத்தவர பைக் அந்த மாதிரி. ரோடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே ஆசையா இருக்கும். இந்த ரோடு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். கிட்டத்தட்ட 7, 8 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். ஏன்னா, அது வந்து டர்னிங் இடம். ஆக்சிடென்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்காக அங்க ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க போகும்போது பார்த்தா, ஸ்பீடு பிரேக்கரே இல்ல அந்த ஏரியால ஸ்பீடு பிரேக்கரே இல்ல. அந்த ஏரியா பேரு கூட எனக்கு தெரியல சரியா. இருங்க கரெக்ட்டா சொல்றேன். இதுதான் இந்த ஏரியா தான். இந்த ஏரியால டிராவல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரே ஸ்பீடு பிரேக்கரா இருக்கும். சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, பூ வித்துட்ருப்பாங்க. வெள்ளரி பழம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பிரேக்கரே இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சுந்தர பெருமாள் கோயிலுங்கிறது அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. எதனால சொல்றேன்னா, அங்க பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே அவ்ளோ கூட்டம் நிக்குது. எல்லாம் சுந்தர பெருமாள் கோயில் அங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் இருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க.
என்னமோ ஏதோ பண்டிகை காலத்துல கூட்டம் நிக்கிற மாரி நிக்குது. எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரோட பொறுத்தவர கும்பகோணம் டூ தஞ்சாவூர் திருச்சிக்கு வந்து பிரைவேட் பஸ் ஓடும். ஐய்யய்யோ! அவங்க தான் இந்த ரோட்டுக்கே வந்து ராஜா அப்படிங்கிற மாரி. இந்த ரோட வந்து கவர்மெண்ட் கூட சொந்த கொண்டாட முடியாது. இந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க தான் இந்த ரோட சொந்தமா வச்சுப்பாங்க. ஏன்னா, அவ்வளோ ஸ்பீடு பஸ்ஸு போறதும், வரதும். நல்ல வேளை நாங்க வந்த நேரத்துல அந்த மாரி பிரைவேட் பஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ அங்க திருவல்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் துலிப்புன்னு சொல்லிட்டு சர்மிளான்னு நெனைக்கிறேன். அந்த பஸ் வந்து நின்னுச்சு. நாங்க முன்னாடியே வந்து வந்துட்டோம். ஸோ சர்மிளா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். இந்த வழியா நான் டிராவல் பண்ணது எப்பன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். இந்த பிரைவேட் பஸ்லாம் ரொம்ப ஃபேமஸு. ஆக்சுவலா இந்த பேச்சு தான் நாங்க பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். வாய்ஸ் வந்து சரியா ரீச் ஆகல. அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். வாய்ஸ் ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மைக்ல கனெக்ட் பண்ணி தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மைக் வந்து உங்களுக்கு சவுண்ட் இன்னும் கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எப்படியும் பிரைவேட் பஸ்ஸில வந்து இப்போ திருவலஞ்சுழியில ஏறணும் அப்படின்னா, அ தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்ட்டா 1 மணி நேரம் தான். பழைய பஸ் ஸ்டாண்டு 45 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவாங்க. புது பஸ் ஸ்டாண்டு 1 மணி நேரம். ஸோ தஞ்சாவூர் டூ திருச்சி போனோம்னா, அதே மாரி பிரைவேட் பஸ்ஸ புடிச்சோம்னா, அதே போல 1 மணி நேரம். இங்க அந்த சர்மிளா, அதுக்கப்புறம் ஜீனத்து, டிவிஎம்மு, ஹாஜா. ஹாஜா பஸ்லாம் இப்போ இல்லன்னு நெனைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் போம்போது, எப்படியும் வாரத்துக்கு ஒரு டைம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். போறதுக்கு, வரதுக்குலாம். இப்போ அந்த ஹாஜா பஸ்லாம் இல்ல. அப்பவே இல்ல. சர்மிளா ஓடிக்கிட்டு இருக்கு. பிளாக் துலிப்பு. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பஸ் எனக்கு பேரு சரியா தெரியல. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில ஆனா நேர்ல பார்க்கறத விட, வீடியோல இன்னும் நல்லா இருக்கு. ஐஃபோன் லெவல்ல வந்து பேக் கேமரா போட்டு எடுத்தது. வீடியோ வந்து நல்லா கிளியரா உழுந்திருக்கு. கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சுல்லுன்னு வெயில்லாம் ஒண்ணும் உழுவல. நான் இந்த வீடியோ எடுத்தப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 9:15 இருக்கும். ஆத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே இல்ல. இந்த பாலம் கிராஸ் பண்ணுவோம் பாருங்க. அதே எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதே தான். அப்படியே தண்ணி ரொம்ப அதிகமாவும் ஓடல, கம்மியாவும் ஓடல. எப்பவுமே எப்படி இருக்குமோ, அதே போல தான் இந்த பாலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டேர்னிங் வருமே, இது ஊரு பேர் வந்து எனக்கெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம். இந்த ஏரியால எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். வெளிநாடுக்கு போயிட்டு வரவும், ஊர்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஆக்சுவலா ஊர் பேரு கூட மறந்து போயிடுச்சு. இப்ப ஃப்ரெண்டு ஒரு வேலையா கூப்பிடவும், இந்த சைடுல வந்து பார்க்க முடிஞ்சுச்சு, வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படியே காட்ட முடிஞ்சுச்சு. இல்லன்னா இந்த சைடு வரத்துக்கு வேலையும் கிடையாது. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தானி. இந்த பச்சை கலர் போர்டு இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த அந்த பாலத்துல வந்து ட்ரெயின் போகும். ஸோ பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து உத்தானி. ஆமா, உத்தானி. இந்த டேர்னிங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இங்க உள்ள ஸ்பீடு பிரேக்கரையுமே தூக்கிட்டாங்க. இந்த சைடுல தான் என்னன்னா, சைடுல வந்து நின்னு பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்களா? பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், எலுமிச்சப்பழம், நார்த்தங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் சைடுல நின்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க. எதுத்தாப்புல ஒரு பிரைவேட் வண்டி வருது. ஆனா இது வந்து ரொம்ப பிஸியான ஏரியா தான். அப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் டூ தஞ்சாவூர் ரோடு அப்படின்னா இது ஒண்ணே ஒண்ணு தான். ரோடு நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, இந்த ஒரே ஒரு ரோட்ல தான் டிராவல் பண்ணியாகணும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கும்பகோணம் டூ தஞ்சாவூர் போனோம்னா, இன்னும் ஈஸியா, இன்னும் பச்சை பசேல்னு டிராஃபிக் இல்லாம போனோம்னா, நம்ம அந்த சுவாமிமலை டூ கபிஸ்தலம், அதுக்கப்புறம் கபிஸ்தலம் டூ திருவையாறு, திருவையாறுலேருந்து தஞ்சாவூர். அந்த ரோடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்காது. நல்லா பச்சை பசேல்னு சைடுல ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்ப இன்னொரு புது ரோடு என்னன்னா, பட்டீஸ்வரத்துக்கிட்ட பைபாஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பைபாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கனெக்ட் ஆகுற பைபாஸ் அது. ஸோ மின்னாடினா 15 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணம் டூ தஞ்சாவூர் திருச்சி போனோம்னா, பாபநாசம், ராஜகிரி, பண்டாரவடை, ஐயம்பேட்டை, வழுத்தூர் இப்படி தாண்டி தான் போயாகணும். இப்போ 2, 3 ரோடு வந்துருச்சு. சுவாமிமலை, கபிஸ்தலம், திருவையாறு, தஞ்சாவூர். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் உள்ள பைபாஸ். அது எந்த ரோடு கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. மேபி சாலியமங்கலம்னு நெனைக்கிறேன். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, பைபாஸ் போட்டிருக்காங்க. ஆனா சைடுல வீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியல. அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு நம்ம ஊர பொறுத்தவரை பைக் ஓட்டுறோம் அப்படின்னா, ஒண்ணு கண்டிப்பா மாஸ்க்கு நான் மாட்டல. கூலிங் கிளாஸ் எடுத்துப்போம் அப்படின்னு நெனச்சேன். கூலிங் கிளாஸ் அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன்.
ஓவரா புழுதி. இது எப்படின்னா, ஒரு டைம், 2 டைம் பைக் ஓட்டும்போது ஒண்ணும் பெருசா தெரியாது. வெளிய போயிட்டு வருவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அது கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னாங்க, "நம்ம ஊர பொறுத்தவரை வண்டி ஓட்டுனீங்கன்னா, 1 கூலிங் கிளாஸ் மஸ்ட்டு கண்டிப்பா போட்டுக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா, ஓவரா புழுதி. இந்த இவ்ளோ வெஹிக்கிள் போயிட்டு வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வெஹிக்கல்லாம் இல்லவே இல்ல. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கும். ரொம்ப பிஸியாலாம் இருக்காது. இப்ப வந்து பார்த்தா, எல்லா ரோடுமே வந்து பிஸி தான். சுவாமிமலைய விட்டு அந்த திருவல்ஜலி வர நேரத்தில, இன்னைக்கு கல்யாண தேதின்னு நெனைக்கிறேன் திங்கட்கிழம. அவ்ளோ ஒரு அவ்ளோ ரஷ்ஷு. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்த பிரைவேட் பஸ்ஸு, காரு அது இதுன்னு ரொம்பவுமே இப்ப ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கு எல்லா ஏரியாவும். ஸோ நம்ம ஊர பொறுத்தவரை பைக் ஓட்டணும் அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கணும். ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். நான் வந்து பின்னாடி உட்காந்தேன். என்னதான் வண்டி ஓட்டுறது ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருந்தாலும், ஃப்ரெண்டு ஓட்டும்போது பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வர்றது, அதுவும் ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு தான். அதனால தான் வந்து ஃப்ரெண்டு ஓட்டிக்கிட்டு வந்தான், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பாபநாசம் வந்துட்டோம். இப்ப இது வந்து திருப்பாலதுறை. இதுவுமே ஃபேமஸான ஊர் தான். திருப்பாலதுறை, பாபநாசம். பாபநாசம் வந்து பிஸியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓன்னு கிடக்கு. ஏன்னா 9:15 இருக்கும். எல்லாரும் 10 மணிக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணுவாங்க போல. இன்னும் பாபநாசம் கடத்தெரு இன்னும் வரல. இப்பதான் திருப்பாலத்தூர திரும்பி போயிட்டுருக்கோம் இப்பதான் நாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். துபாயில இருந்தா அதெல்லாம் பார்க்க முடியுமா? நம்ம ஊருனா நம்ம ஊரு தான். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர போல வருமாங்கிற பாட்டு, அது அது 100க்கு 100 உண்ம அந்த பாட்டு. நம்ம ஊரு தான். எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஊரு மாதிரி வராது. அப்படியே அந்த கதை, இந்த கதை, ஊர்ல யார் என்ன பண்றா? என்ன செய்தி? அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலா ஃப்ரெண்டு எனக்கு காலைல 8:15க்குலாம் ஃபோன் பண்ணிட்டான். கிளம்பிரு 8:30 மணிக்கு வந்துருவேன்னு. நான் கிளம்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணி 9 ஆயிடுச்சு. 9, 9:15 ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்ல வந்து 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ண முடியும்? வேலைன்னு இருக்கோம்னா தூங்க முடியாது. வேலைக்கு போறதும், வரதும், போறதும், வரதும் பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு லீவுக்கு வரும்போது தான் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, தூங்க முடியும். அப்படியே வந்து பாபநாசம் வந்துட்டோம் இந்த டேர்னிங்கில. இந்த டேர்னிங் வந்துட்டாலே பாபநாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முன்னாடிலாம் பாபநாசம் ரொம்ப பிஸியா இருக்கும். நாங்க நேரத்தோட வந்துட்டோம் காலையில. ஒருவேளை பந்தா எதுவும் அப்படின்னு தெரியல. கடத்தல் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸியாலாம் இல்ல. ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஏன்னா சில நேரம் நைட் டைம்ல இந்த ரோடுலாம் வந்து அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் பாபநாசம் சைடு. ஏன்னா பெரிய கடத்தெரு. பாபநாசம் ஒரு ஃபேமஸான ஒரு உள்ள கிராமம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சிட்டி மாரி. அது கிராமத்துல உள்ளவங்க ஏதாவது ஜாமான் வாங்கணும், பொருள் வாங்கணும், இல்ல இங்கேருந்து பஸ் புடிச்சு வெளில போணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டவுன் மாரி இந்த ஊரு. ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 9:30 மணிக்கெல்லாம் அங்க ஆள் ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா 9:30 மணிக்கெல்லாம் போணும்னு சொல்ட்டு 50, 60 இதே ஸ்பீடுல மெயின்டெயின் பண்ணி போயிட்டோம். எப்படியும் அதாவது சுவாமிமலையிலேருந்து ராஜகிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரத்தில வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் ட்ரைபாட் எடுத்திருப்பேன். ட்ரைபாட் எடுத்து மைக்கும் எடுத்து வச்சிருப்பேன். சரி ஃப்ரெண்டு ஒரு வேலையா கூப்பிடுறாங்க. போயிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு வரணும். 2 பைக்ல போறோம். என் ஃப்ரெண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். ஒரே பைக்ல 2 பேர் போறோம். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இன்னொரு பைக் எடுக்கணும். பைக் எடுத்து வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல. சரி இதுக்கு எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் ஃபோன மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். காலை நேரம் ரோட பார்த்து நல்லா பச்சை பசேல்னு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கும்போது பேசிக்கிட்டே வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஆடியோ பார்த்தேன். ஆடியோ வந்து கிளியராவே இல்ல. ஓவர் நாய்ஸு. அதோடயே வீடியோ அப்லோட் பண்ணா நல்லா இருக்காது. தனியா மைக்க கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்துடலாமேன்னு வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த கும்போணம் சுத்து வட்டாரம், இல்ல கும்போணம் டூ தஞ்சாவூர் திருச்சி ரோடு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்பவுமே புதுசா இருக்கும். ஏன்னா, யாரும் இந்த மாரி வீடியோ போட்டுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இதோட நெறைய பேர் போட்டுருப்பாங்க. ஆனா, எனக்கு புதுசா இருக்கு. ஸோ வெளிநாட்ல உட்காந்துக்கிட்டு இந்த ரோட பார்த்தாலும், அது அந்த ஃபீல் நல்லாருக்கும். வெளிநாட்ல உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி நம்ம ரோட பார்க்குறோம். நம்ம ஊரு, நம்ம வீடு, நம்ம ஊரு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் ரொம்பவுமே வேற மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதோட நாங்க ராஜகிரி போனோம். போயிட்டு வண்டி எடுத்துட்டு, அதோட நாங்க பாபநாசம் வந்து அந்த உள்ள பூந்துட்டோம். பாபநாசத்துலேருந்து உள்ள பூந்தா கபிஸ்தலம் வரும்ல. கபிஸ்தலம் பூந்து அங்க போய் டீய குடிச்சிட்டு ஒரு கடையில போண்டா இருந்துச்சு. நல்லா சூடா போண்டா போட்டு வச்சாங்க. நல்ல போண்டாவ சாப்பிட்டுப்புட்டு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா, கபிஸ்தலம் ரோட புடிச்சு ஸ்ட்ரைட்டா சாயமலை வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ ஊர்ல இருந்து பார்க்குறவங்களோட, வெளிநாட்ல வேலை பார்க்குறாங்க. அதாவது பாபநாசம், ராஜகிரி, கும்பகோணம், சுவாமிமலை, மேலக்காவிரி இந்த மாரி இருக்கிறவங்க இந்த ரோட்ல வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஃபீல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம வெளிநாட்ல இருந்து பார்க்கும்போது, அத உணரும்போது நமக்கே தெரியும். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்டு வந்து இப்ப அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இங்க போறோம், அங்க போறோம்ன்னு அவனும் பேசுனான். எல்லா ஆடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாய்ஸியா இருக்கிறதுனால வேஸ்ட்டா போயிடுச்சு. இப்ப வாய்ஸ் ஓவருமே நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, 2 மைக் இருக்கு. ஃப்ரெண்டுட்ட ஒரு மைக்க குடுத்து, நான் ஒரு மைக் 2 மைக்க வச்சு வாய்ஸ் ஓவர் எடுக்கலாம் அப்டின்னு நெனச்சேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு போணும். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். கல்யாணம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டான். சரி அவன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவனுக்காக வெயிட் பண்ணேன் அப்டின்னா, அவன் எப்போ வருவான்னு தெரியாது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங்லயே விழுந்துரும். சரி நம்மளே வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நான் தான் வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இதே போல லென்த்தான வீடியோல அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய் பாய்.